கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இந்த காலை நேரத்தில் நாம் ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சில வசனங்களை பார்த்து நாம் ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். சங்கீதங்களிலே 63வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 63வது சங்கீதம் 1வது வசனம். தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஒரு மனிதன் அதிகாலையில் எழும்பி தேவனை தேடும் போது எப்படி தேட வேண்டும் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்றால், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று காலையிலே எழும்பி அவரை உச்சரித்து நாம் பாடி ஆராதிக்க வேண்டும். பாருங்க, மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசுவை பற்றி வசனம், அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து நமக்கு மாதிரியை அவர் வைத்து சென்றிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அதிகாலையில் நான் எழும்ப வேண்டும், அதிகாலையில் நான் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றால், அவர் அதிகாலையிலே எழும்பி ஜெபம் பண்ணினார். நாமும் அதிகாலையிலே எழும்பி நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவரை பாடி துதிக்க வேண்டும். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய பலன், ஆலோசனை கர்த்தர். அப்படி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாட வேண்டும். ஏன் பாட வேண்டும்? அவர் அதிகாலையிலே எழும்பி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு அதிகாலையிலே எழும்பி அவர் ஜெபிக்கிறவராய் இருந்தார். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையிலே நாம் எழும்பி கர்த்தரை தேடுவோமானால் அவர் சமூகத்திலே நாம் அவரை கண்டடைவோம். இன்னைக்கு எந்த பிரச்சனையோடு, எந்த போராட்டத்தோடு, எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, இந்த அதிகாலையில் அவர் முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை பிரகாசமடைய பண்ணுவார். நம்மை காண்கிற தேவனாய் அவர் இருப்பார். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும். சந்தோஷத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். என் வாழ்க்கையில எத்தனை வறண்ட நிலங்கள், எத்தனை விடாய்த்து போன அனுபவங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் களிப்பாய் மாற்றி சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். அதிகாலையில் சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு அவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். தேவன் நமக்கு கிருபை செய்வார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை கரங்கள் தட்டி இணைந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு, ஆண்டவரே, நீர் என் கண்மலையானவர், என்னை காக்கிறவர், என்னை பாதுகாத்தவர், இதுவரை நடத்தினவர், இனியும் நடத்த வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி அதிகாலையில சொல்லி பாடலாம். ஆமென். என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தி. தூயவரே தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ராஜாவே ஆராதனை உமக்கே, இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, ஆமென். எதற்கும் பயமில்லையே. காலை நேரத்துல உயர்த்தி சொல்லுங்க, இயேசு அவரே ராஜா என் பலன், பலனானி, எதற்கும் பயமில்லை. எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ராஜாவே ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ராஜாணி செய்த நன்மைகளை என்றும் எண்ணியே துதித்திடுவே. முழு பலத்தோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை இரட்சகரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, பலவீனம் எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரே. கிருபை தந்தீரையா. ஆமென், ஆமென். எங்கள் பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
வாழ்கப்பா, ஐயா வாழ்க, வாழ்கவே வாழ்க, ராஜாவே, நாமம் வாழ்க, வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க இயேசுவே. நாமம் உயர்த்தி பாடுங்க காலை நேரத்துல. வாழ்க, ஓ, நீர் ஒருவரே துதிக்கும் பாத்திரர். ஆமென். நாமம் வாழ்க, அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதினானே ஆமென் அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் கரங்களை தட்டி, நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழியட்டும் சொல்லி ஆண்டவரே. வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பழுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பழுக்கு எதிரானே. துதி உடை போர்த்திடுவே, இன்று சாம்பல் நீக்கிடுவே, இது அதிகாலையிலே. துதி உடை போர்த்திடுவே, இயேசுவே, சாம்பல் நீக்கிடுவே, ஐயா அலங்காரமாகிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. ஐயா எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி இந்த வழிகின்றது, காலை நேரத்துல வழிந்து ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் எங்கள் என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. நிரம்பி வழிகின்றது, ஆமென். வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் இன்று மரம் நானே, ஆமென். நாள்தோறும் புது கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும். சொல்லுங்க, விருந்தும் மருந்தும் நானே, விருந்தும் மருந்தும் என் குடும்பத்துக்கு. அவைக்கு விருந்தும் மருந்தும் நானே. ஐயா எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாடு. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, ஆமென். வழிந்து ஓடுகின்றது. எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்த காலை நேரத்துல கூற வந்தோம், உம்மையே அன்பு கூற வந்திருக்கிறோம். தேவனையே. ஆமென், ஆமென். துதித்திட வந்தோம், ஓ, தொழுதிட வந்தோம், தூயவரே. ஒரு விசை கூட சொல்லுங்க, ஆராதிக்கவே ஆராதிக்க. ஆமென். அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், இன்று தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே
தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே துதித்திடவே ஆமே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்கவே இன்று ஆராதிக்க ஆமே அன்பு கூற வந்தோம். ஓ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம். என் தூயவரே சுவையே. கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வந்தோம். ஆமே அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம். என் தூயவரே சுவையே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே ராஜாவே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே. உன்னதரே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒரு விசை கூட ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒத்தாசை அனுப்புவீராக. பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிறோம். மகிமை கடந்து வரட்டும், கிருபை கடந்து வரட்டும், இரக்கம் கடந்து வரட்டும், சுகம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். தேவனே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொன்னீரே. இந்த காலை நேரத்தினுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரே கிருபையால் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே கிருபையாய் இரக்கமாய் தயவு கூர்ந்து கர்த்தர் இந்த காலை நேரத்தில் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. முழு வெள்ளத்தோடு கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே
ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசுவே, அன்பர் இயேசுராஜனுக்கே. முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆவியான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாள் நிரம்ப வேண்டும். என் வாயிலே என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். முழு பலத்தோடு ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கு. ஆவியானவரே, காலை நேரத்து கரங்களை உயர்த்தி அன்பரே ராஜனுக்கே. ஆவியான ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை மகிமைப்படுவதாக. ஆராதனை ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அதிகாலையில் தேடுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னதைப் போல எங்கள் தேவனே, உம்மை நோக்கி அதிகாலை உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை தருவீராக. எதிர்பார்ப்போடு தேவையோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கத்த தருவீராக. ஆண்டவரே, எங்க கண்கள் உம்முடைய கரத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றன. ஒத்தாசை அனுப்புவீராக, கிருபை அனுப்புவீராக, தயவை அனுப்புவீராக. தேவன் அனுக்கிரகம் செய்தள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தையோடு எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், கிருபையாய் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி நாம் சற்று நேரம் தேவ சமூகத்தில் இருந்து அப்படியே நம்ம கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபைகளை தருவாராக. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவன் அவர், சேனைகளின் கர்த்தர் ராஜாவை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அப்படியே தேவனை உயர்த்தி நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். தெரிந்த பாடல் தான். காலை நேரத்தில் அப்படியே கரங்களை உயர்த்தி அந்த ராஜாதி ராஜாவை வரவேற்று கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே,
இந்த காலை நேரத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்படியே நீங்கள் இருந்த இடத்துல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், யாக்கோப்பின் தேவன் பரிசுத்தர், இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனிலே வாசம் பண்ணுகிற தேவன் நீர் பரிசுத்தர். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு சிறந்தவர். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உமது நாமத்தை உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. நல்ல உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒழிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒழிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அதிகாலை நேரத்தில் உயர்த்தி பெரியவரே பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரிசுத்தர். ரெண்டு கரம் உயர்த்தி பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர் அவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் மேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. ஒரு விசை கூட. இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின்
கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ராஜாதி ராஜா. இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இருந்தவரும் இருக்கிறவருமாய் இருக்கிறவர், எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறவர். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று வாசிக்கிறோமே. இந்த நாள் வரை எங்களோடு கூட நின்று எங்களை வழி நடத்தின உம்முடைய பெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் ஆவியானவர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. உடைய நல்ல கிருபையை எங்களுக்கு தந்து மகிமையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. இந்த நாளிலே நீர் பேசுகிற தேவன் ஆண்டவரே, காலையிலே எதிர்பார்ப்போடு தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நல்ல வார்த்தைகளை தந்து பலப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று. போதும், நல்ல கவனிங்க. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் மோசையின் இடத்துல சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று. மோசையிடம் மட்டும் சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்வாயாக என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தியான தலைப்பு எனக்காக இருக்கிறவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக இருக்கிறவர். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று நீங்க பார்ப்பீங்கன்னா, அவர் இருக்கிறவர். யாருக்காக? எப்போதும் எல்லா நேரங்களிலும் எந்த இடமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த காலகட்டமா இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடி நேரங்களிலே ஒரு மனிதன் இருந்தாலும் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு இருக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல நிறைய பேர் நமக்கு வாக்கு கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க, ஒரு பிரச்சனை வரும்போது என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய மனிதனுடைய வாக்குறுதிகளை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையில் நம்ம கடந்து வரும்போது, ஒரு பாடுகளின் சூழ்நிலையில் கடந்து வரும்போது, ஒரு உதவி தேவைப்படுகிற சூழ்நிலையில் கடந்து வரும்போது, வாக்கு கொடுத்த அநேகர் தங்கள் வாக்குகளை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகின்றனர். காரணம் என்ன? அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய நிலை, அல்லது அவர்கள் கொடுத்ததை நிறைவேற்ற முடியாத சில காரியங்கள் அவர்களுக்கு இருக்கலாம். அது நிமித்தமாய் மனிதர்கள் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னதை நிறைவேற்றாமல் போக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. உங்களுக்காகவே இருக்கிறவர். அங்கே மோசே கிட்ட சொல்றாரு பாருங்களேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்ப்பா. மோசே கிட்ட உனக்கிட்ட மட்டும் சொல்லலை, இஸ்ரவேல் ஜனத்துக்கும் போய் சொல்லு நான் இருக்கிறேன் அப்படின்னா. நான் இருக்கிறேன், எதற்கும் கவலைப்படாத. பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், பாடுகள், துயரங்கள் எது வந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி, எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, ஒரு தனித்து விடப்பட்ட நிலையாய் வந்தாலும் சரி, யாரும் உதவியற்ற நிலை, எல்லாரும் விட்டு பிரிந்த நிலை வந்தாலும் சரி, யாரு பிரிதாங்களோ இல்லையோ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால்,
ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் மிக தெளிவா யாக்கோபுக்கு சொல்றாரு, எப்பா நான் உன்னோட இருந்து, நீ கூடாரவாசியா இருந்த, தகப்பன் வீட்டிலேயே நீ இருந்த, ஆனால் எதிர்பாராத சூழ்நிலை, ஒரு தனித்து விடப்பட்ட வனாந்தரத்தில் இருக்கலாம், ஆனால் நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை காக்கிறது மட்டுமல்ல, திரும்ப உன் இந்த இடத்துக்கு வர பண்ணி நான் நிற்க வைப்பேன். அந்த இடம் பெத்தேல் என்று சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு திரும்பி வர பண்ணி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை, உன்னோடு கூட இருப்பேன் என்று யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சொன்னவர் நிறைவேற்றினாரா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அங்கு ஒரு பிடியாக வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவன் அவனோட யாக்கோபோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி எந்த ஸ்தலத்துக்கு பேசினா தெரியுமா? 15ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். எங்க ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரோ, உன்னை திரும்பி வர பண்ணுவேன் யாக்கோபு, அதுவரை நான் உன் கூட தான் இருப்பேன். ஏமாற்றங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் கவலைப்படாத யாக்கோபு, நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னவர் கடைசி வரை, திரும்ப அதே பெத்தேலுக்கு வரும் வரை கூட இருந்தார். அதுக்கு அர்த்தம் தான் நம்ம வாசித்தோம் 13ஆம் வசனத்தில், அவர் எழுந்தருளி போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட இருந்துட்டு, அதுவரை பக்கத்திலே இருந்துட்டு, அந்த காரியத்தை வாக்குறத்தை நிறைவேறி விட்டுட்டு சொல்றாரு, நான் உன்கிட்ட சொன்னபடி கொண்டு விட்டுட்டேன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது, அவனை விட்டு எழுந்தருளி போனார். இன்றைக்கு நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? எப்போதும் நமக்காய் இருக்கிறவர். இந்த காலை நேரத்தில் நீங்கள் சொல்லுங்க, சில பிரச்சனைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம், சில போராட்டங்களோடு நீங்கள் வந்திருக்கலாம், சில பாடுகளோடு நீங்கள் வந்திருக்கலாம், அல்லது யாருமே எனக்கு இல்லை, என்னை விசாரிக்கிறவர்கள் இல்லை, என்னை நடத்துகிறவர்கள் இல்லை என்ற ஒரு பெரிய கவலையோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னோடே கூட இருந்து நடத்துகிறவர். அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. கர்த்தரோ யோசேப்போடே, அங்க பாருங்க, யோசேப்போடே இருந்து. அடுத்து யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து அங்க பாருங்க, இருந்து கூட இருப்பேன். அதே யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, கடைசி பகுதி சொல்லுது, உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னோடே கூட இருந்து மோசே கிட்ட சொல்றாரு, யோசேப்பு கிட்ட சொல்றாரு, யாக்கோபு கிட்ட சொல்றாரு, எல்லாத்துக்கிட்டையும் ஆண்டவர் சொல்றாரு, ஐயம் இருக்கிறவராக நான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் ஒரு பெரிய கவலையோடு நீங்கள் வந்திருக்கலாம். நான் போகிற இடத்துல யார் என் கூட இருக்கா, என் பிரச்சனையில் யார் கூட இருக்கிறா, என் கண்ணீரின் அனுபவத்தில் யார் கூட இருக்கா, சந்தோஷமாக இருந்தபோது இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு நான் கஷ்டப்படும் போது இல்லையே, ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நமக்கு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை ஒரு 7 கருத்துக்களை வேகமாய் நான் காட்டி கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆண்டவர் இருக்கிறவர் அப்படின்னு வாசித்தோம். எனக்காக இருக்கிறவர், உங்களுக்காக ஆண்டவர் எப்படியெல்லாம் எந்த இடத்துலலாம் அவர் இருக்கிறார் என்பதை 7 கருத்துக்களை வேகமாக சொல்லி ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 1, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால்,
நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே நான் இருக்கிறேன், உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை அங்க பலப்படுத்தி பாருங்க, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் உனக்கு பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படுற நேரத்துல நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத, எந்த நேரமா இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட், உன்னுடன் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பர்சனலியா இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பர்சனலியா தனிப்பட்ட விதத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள 4 பேர் நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 பேருக்கு ஒவ்வொருத்தருக்குள்ள கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு தனித்தனியா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடன் கூட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் கூட்டத்தில் சொல்கிறவங்க இருப்பாங்க, நான் உங்க கூட இருப்போன்னு சொல்கிறவங்க இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, நீ பயப்படாத. பர்சனலாக சொல்கிறாரு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத, உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன். ஏன் தெரியுமா, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடன் இருக்கும் தேவனை தான் நம்ம வச்சிருக்கிறோம். எந்த நேரத்திலையும் பயப்பட தேவையில்லை, எதிலையும் கலங்க தேவையில்லை. தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள், என்னுடன் என் தேவன் இருக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துவார், அவர் எனக்கு சகாயம் உதவி செய்வார், அவர் எனக்கு எல்லாம் செஞ்சிருவாருப்பா. இன்னைக்கு மனுஷன் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, தேவனிடத்திலிருந்து உதவி எனக்கு வரும். 121ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஒத்தாசை எங்கேருந்து வருது தெரியுமா, பர்வதத்திலிருந்து, மனுஷனிடத்திலிருந்து அல்ல. தேவனே எனக்கு உதவி தருகிற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உதவி வரும், நிச்சயமா ஒத்தாசை வரும். அவரே இறங்கி எனக்கா என்னை பலப்படுத்தி சகாயம் செய்து என்னை நடத்துகிற தேவன் அவர். முதல் கருத்து சொன்ன, உங்களோடு பர்சனலி இண்டிவிஜுவலா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இருக்கிறேன்னு சொல்றது இல்ல, உன்னுடன் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். ரெண்டாவது கருத்து நீங்க வாசித்தீங்கன்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னா உங்களுக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிற தேவன். முதல்ல நீ பயப்படாத, கலங்காத. போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வரும்போது நான் உன்னுடன் இருக்கிறேன். ரெண்டாவது என்ன தெரியுமா, உனக்குள் இருக்கிறேன், வெளியில அல்ல. ஒரு உதவியாளராய் மட்டுமல்ல, ஒரு சகாயம் செய்கிறவராய் மட்டுமல்ல, உனக்குள் இருக்கிறதுனால உனக்குள்ளே இருக்கிற தேவனை மற்றவங்க பார்ப்பாங்க. அதான் அர்த்தம். யோசேப்போடு கர்த்தர் இருந்ததை அந்த பார்வோன் பார்த்தான், யோசேப்போடு கர்த்தர் இருந்ததை போத்திபார் பார்த்தான், தானியேலோடு கர்த்தர் இருந்ததை அந்த ராஜா பார்த்தான், அனனியா மிஷாவேல் அசரியாவோடு இருந்ததை அந்த ராஜா பார்த்தான். அதுபோல உங்களுக்குள் அவர் இருந்து உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் இருக்கிறார்னா வெளியில் அல்ல, அது முதல்ல சகாயம் செய்கிறவர், உதவி செய்கிறவர். வெளியிடத்திலிருந்து உன்னுடன் கூட இருந்து உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு உதவி செய்வேன், அது வெளியில. ஆனால் ரெண்டாவது, எனக்குள், நமக்குள், உனக்குள் அவர் இருக்கிறார். அப்படின்னா நம்மளை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, உன் ஆண்டவர் பெரியவர், உனக்குள்ள இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். தானியேலை பார்த்து ராஜா கேட்கிறான் பார்த்தீங்களா, உன் ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அப்போ அவனுக்கு தெரியும், ராஜாவுக்கு, தானியேலின் தேவன் பெரிய தேவன். உங்களுக்கு இந்த நாளில் உங்களுக்குள் இருந்து அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முதல்ல உன்னுடன் இருக்கிறேன், ரெண்டாவது உனக்குள் இருக்கிறேன், மூன்றாவது ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்காகவே இருக்கிறேன். மூன்றாவது, உனக்காகவே அப்படின்னா உன்னுடைய பட்சத்தில் இருக்கிறதுனால யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. முதல்ல சொன்னேன், உன்னுடன் இருக்கிறேன். வெளியே எந்த தேவையா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் அவர் கூட இருந்து நடத்துவார். ரெண்டாவது நான் சொன்னேன், உனக்குள், நமக்குள், எனக்குள். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறாரு. அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மூன்றாவது நான் சொல்றேன், உனக்காக, நமக்காக அவர் இருக்கிறார்.
அவர் என் பட்சத்தில் இருக்கிறாருப்பா, எனக்கு விரோதமாய் தீங்கு செய்ய முடியாது, எனக்கு விரோதமாய் ஆலோசனைகள் செய்ய முடியாது. எத்தனை மனிதர்கள் வேணா எழும்பட்டும், அலுவலகத்தில், படிப்பின் காரியத்தில், பிள்ளைகள் திருமண காரியத்தில், தொழிலில் எத்தனை பேர் வேணாலும் எழும்பட்டும். ஈசாக்குக்கு பல பேர் எழுப்பி நின்னாங்க, ஆனால் ஒன்று செய்ய முடியல. கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டு கொண்டோம். அவங்க சொல்றாங்க, பட்சத்தில் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணினதை எகிப்தியர் கண்டாருங்க. சொன்னாங்க, அவர்கள் தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அதே போல நீங்க சொல்லுங்க, எனக்காக அவர் இருக்கிறார், எனக்காக இருந்து அவர் எனக்காக காரியங்கள் நிறைவேற்றுவார். நான் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை, அவர் எனக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லமை உள்ளவர். நான்காவதாக யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசியுங்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எங்க தெரியுமா முன்பா போறார்? முதல்ல பார்த்தோம் உன்னுடன் இருக்கிறார், ரெண்டாவது பார்த்தோம் உனக்குள் இருக்கிறார், மூன்றாவது பார்த்தோம் உனக்காகவே இருக்கிறார், நாலாவது சொல்றேன் உனக்கு முன் இருக்கிறார். ஆண்டவரை மட்டும் முன்ன வச்சுட்டோம்னா எந்த தடையும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன் செல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் எங்கே இருக்கிறார் தெரியுங்களா? இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போல நமக்கு முன்னாடி இருக்கிறார். கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதே போல் இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் இருக்கிறார். எங்கே இருக்கிறார் தெரியுமா? எனக்கு முன்னாடி இருக்கிறார். பாருங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நமக்கு முன்னாடி அவர் போறாரு. தடைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை, கோணான வழிகளை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவர் செவ்வையாக்கி பாதைகளை சரிப்படுத்தி நமக்காய் ஜெயமெடுத்து கடந்து போகிற முன் செல்லுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். உங்களுக்கு முன் செல்லுகிறார். யோசித்து பாருங்க, எவ்வளவு மேன்மையான ஆண்டவர். இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போல, யாக்கோபிட்ட சொல்லிட்டு நான் உன் கூட வருவேன்னு மட்டும் சொல்லலை, முன் செல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, முன் செல்லுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சாதாரணமானவர் அல்ல. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரை மீறி தான் நம்மள்கிட்ட வர முடியும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், அவர் தான் எல்லாம், அவர் தான் முன்னாடி போகிறார். என் தொழிலுக்கு முன்னாடி போகிறார், என் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போகிறார், என்னுடைய வாழ்க்கையில் முன்னாடி போகிறார், என் பிரயாணத்தில் முன்னாடி போகிறார். அவர் சமூகம் எனக்கு முன்பதாக போகுது. அவர் முன் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஐந்தாவதாக ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஐந்தாவதாக ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். நான் சொன்னேன், முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அஞ்சாவது தெரியுமா? உங்க பின்னாடியும் அவர் இருக்கிறார். சொன்னேன் நான், நாலாவது முன் செல்லுகிறவர், முன்னாடி இருக்கிறாரு. அடுத்து அஞ்சாவது என் பின்னாடியும் அவர் இருக்கிறார். அப்படின்னா யுத்தங்கள் முன்னாடி மட்டும் கடந்து வருவதில்லை, நமக்கு பின்னாடியும் சில யுத்தங்கள் கடந்து வருது. ஒருவேளை யுத்தங்கள் நமக்கு பின்னாடி கடந்து வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு பின்னேயும் அவர் இருக்கிறார், அதனால் எந்த காரியமும் என்னை ஒன்று செய்ய முடியாது. யுத்தங்கள் எப்போவுமே நமக்கு முன்னாடி மட்டும் இல்லை, சில நேரங்களில் பின்னாடி கூட அக்கினி ஆஸ்திரங்கள் ஏவப்படலாம், சில பின்னாடி கூட சில தீவினைகள் எழும்பலாம், பின்னாடி சில பயங்கரமான எரிச்சல்கள் எழும்பலாம், பொறாமைகள் எழும்பலாம். முன்னாடி நல்லா பேசுவாங்க, ஆனால் பின்னாடி என்னென்னமோ பேசுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எப்படி எனக்கு இருக்கிறார் தெரியுமா? என் பின்னே இருந்து என்னை காக்கிறவராய் இருக்கிறார். ஆறாவதாக வாசிக்கலாம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில். பாருங்க, அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அடுத்து அருகில் இருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார். வெளியே அல்ல, முன்னாடி இருந்தவர், பின்னாடி இருந்தவர் மட்டுமல்ல, மிக அருகில் இருக்கிறார். அவரின் அருகில் இருக்கிறதுனால எதுவும் என்னை அசைப்பது இல்லை. ஏழாவதாக நீங்கள் சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம்.
ஆண்டவர் நமக்கு ஏழாவதாக எப்படி இருக்கிறார்? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எப்படி தெரியுமா இருக்கிறாரு? நம்மளை சுற்றிலும் இருக்கிறார். நான் மீண்டும் சொல்லி முடிக்க போறேன். ஒன்று, அவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டோம். எப்படி தெரியுமா இருக்கிறாரு? முதல்ல உன்னுடன் பர்சனலா, ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா, ஒரு கூட்டத்தின் நடுவில் நீ இருந்தாலும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். பெரிய பெரிய திரள் கூட்டத்தில் இருந்தாலும் அவர் ஒவ்வொருவருக்கும் கூட இருக்கிறவர். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட இருக்கிறார். ரெண்டாவது, உன்னில் உனக்குள் இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறார். யோசேப்போடு இருந்து நிரூபித்ததை போல, தானியேலோடு இருந்து வெளிப்படுத்தியதை போல, அதே போல எனக்குள் நம்மோடு கூட இருந்து அவர் வெளிப்பட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது, உனக்காக இருக்கிறார். எனக்காக மட்டும்தான், வேற யாருக்காக இல்லை, எனக்காக மட்டும்தான் அவர் இருக்கிறார். உரிமை கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். நாலாவது, நான் சொன்னேன், உனக்கு முன் இருக்கிறார். முன்னாடி போறாரு. எந்த தடைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, அவர் சமூகம் எனக்கு முன்பாக செல்லுகிறது, முன் செல்லுகிறவராய் இருக்கிறார். ஐந்தாவது, எனக்கு பின் என்னை காக்கிறவராய் இருக்கிறார். சாதாரணமா இல்லை, உங்களுக்கு பின்னாடி காவலராய் இருக்கிறார், காக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை முதுகுல குத்துறவங்க எழுமினாலும் சொல்லுங்க, எனக்கு பின்னாடியும் அவர் இருக்கிறார், என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆறாவது, எனக்கு அருகில் இருக்கிறார். என் கிட்ட இருக்கிறாருப்பா. நான் தூரமா போய் கூப்பிட தேவையில்லை, நான் அவரை பார்த்து தேடி கத்தணும்னு அவசியம் இல்லை. என் அருகிலேயே இன்னைக்கு கத்தர் காலையில் உங்க கூட இருக்கிறார். ஏழாவதாக, உங்களை சுற்றிலும் அவர் இருக்கிறார். எந்த தீங்கும் உங்களை அணுகவே முடியாது. உங்க வீட்டை சுற்றிலும் அவர் இருக்கிறார். யோபின் குடும்பத்தை நீ வேலியடைக்கவில்லையோ என்று சாத்தான் சொன்னது போல சுற்றிலும் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை சுற்றி இருக்கிறார், உங்க தொழிலை சுற்றி இருக்கிறார், உங்க வாழ்க்கையை சுற்றி இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் இருக்கிறவர். அல்லேலூயா. அதான் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லு மோசே. உன்கிட்ட மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனத்துக்கிட்ட சொல்லு, நான் இருக்கிறேன். இப்போ இல்லை, எப்போதும் எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும் நமக்கா இருக்கிறவர், எனக்கா இருக்கிறவர். இந்த காலை நேரத்தில் அவர் இருந்து உங்கள் தேவைகளை கத்த சந்திப்பார். அவர் இருக்கிறதுனால அற்புதங்கள் நடக்கும். அவர் இருக்கிறதுனால தீமைகள் அகலும். அவர் இருக்கிறதுனால வியாதிகள் விலகும். அவர் இருக்கிறதுனால அற்புதங்கள் நடக்கும். அவர் இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளும் மாறும். கர்த்தர் இருந்து அவர் நடத்துவாராக. கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக. அப்படியே கண்களை மூடி நீங்க ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இயேசுவே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். சொல்லும் போதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. சொல்லலாமா? இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா. ஒரு விசை கூட. இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்படியே கரங்களை உயர்த்தி அதிகாலை நேரத்தை சொல்லுங்க, என் தேவன் இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர். என் போராட்டம், பிரச்சனை, பாடுகள், நெருக்கங்கள் எது வந்தாலும் சரி, என்னை கைவிடாமல் நடத்துகிற தேவன் அவர். தாய் தகப்பன் மறந்தாலும், உறவுகள் கைவிட்டாலும், என்னை கைவிடாமல் நடத்தி செல்லுகிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தையின்படி இந்த நாளில் இருக்கிறவராய் இருந்து, என்ன தேவையோடு வந்திருந்தாலும், என்ன பலவீனத்தோடு வந்திருந்தாலும், என்ன பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும், என்ன கஷ்டங்களோடு வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு தேவன் இருந்து ஒரு பெரிய விடுதலையை தரும்படி நான் செபிக்கிறேன். ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உம்முடைய மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய வல்லமை சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும் சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தேவனே, தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நடக்க போகிற தேர்தலில் கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஜனங்கள் சரியான நேரத்தில் வாக்களிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஒரு நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் சேமமுள்ள தேசமாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. எல்லா தடைகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.